கோவை குமார மடாலயத்தில் குருவணக்க நாள் ஆன்மீக பெரியோர்கள் பங்கேற்போடு நடைபெற்றது. குமரகுருபரர் சாமிகளிடம் பொதுமக்கள் ஆசி பெற்றனர். கோவை கவுமாரா மடாலயத்தில் குருவணக்க நாள் விழா இன்று காலை தொடங்கியது. கோவை கலைவாணி கல்லூரி இணைத்தாளரும் முன்னாள் கல்லூரி கல்வி இயக்குனர் ஆன டாக்டர் குமாரசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருநாவுக்கரசு மட சுவாமிகள், தென்சேரி மலை ஆதீனம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் வருமான வரித்துறை ஆணையர் ராமலிங்கம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று குருவணக்க நாள் குறித்து பேசினார். கோவையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடப்பது மகிழ்ச்சிக்குரியது. ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு குருவை வணங்கி போற்றுவது சிறப்பான நிகழ்வாகும் என்றார். விழாவில் கவுமாரா மடாலய சிறவை ஆதீனம் குமரகுருபரர் சுவாமிகள் அருளாட்சி வழங்கி பேசியதாவது, மக்கள் அனைவரும் விநாயகரை போற்றி வணங்குகிறோம். ஆன்மீகத் துறையில் உள்ளவர்கள் தங்களது குருமார்களை வணங்கி பாடுவார்கள். 15,000 பாடல்கள் 3ஆம் குருமா சன்னிதானம் பாடியுள்ளார். இன்று குருவணக்க நாள் செய்யப்படும் இந்த இடத்தில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு கஜ பூஜை யானையில் வைத்து நடத்தப்பட்டது. அதன் நினைவாக பல்வேறு ஆன்மீக பணிகள் நடத்தப்பட்டது. நமது கொங்கு மண்டலம் பல்வேறு ஆன்மீக பணிகளும் அறப்பணிகளும் செய்ததால் நாட்டில் வளம் பெற்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. இதற்கு நம் முன்னோர்கள் குருவை வணங்கி போற்றியதால் இந்த பகுதி செழிப்பான பகுதியாக மாறி உள்ளது. ஆன்மீக பணியும் அறப்பணியும் குருவணக்கமும் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும். அடுத்த ஆண்டு கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து ஆதீனங்களையும் ஒருங்கிணைத்து குருவணக்க நாள் விழா சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு செய்ய திட்டமிட்டுள்ளோம். இன்றைய காலகட்டத்தில் பொதுமக்கள் அமைதி இழந்து வாழ்கிறார்கள். இளைஞர்கள் தவறான போதை பழக்கங்களில் ஈடுபடுகின்றனர். இவற்றில் இருந்து இவர்களை மீட்க வேண்டும். அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை நாம் வழங்க வேண்டும். இதுதான் சிறந்த சமுதாய பணி. மக்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆன்மீக பணியில் உள்ளவர்கள் ஆசி வழங்க வேண்டும் என்று பேசினார். நிகழ்ச்சியில் தொழிலதிபர் நேரு நகர் நந்து, விழா ஏற்பாட்டாளர்கள் செல்வராஜ், சதாசிவம், ராமானந்தன், செல்லப்பன், ஆறுச்சாமி, லிங்கசாமி, தேவபிரகாஷ், கந்தசாமி, கவுண்டர், யசோதா, செல்வராஜ், நீலாம்பூர், ராமமூர்த்தி, ஜெகநாதன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் கொங்கு மண்டலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஆன்மீக பெரியோர்கள் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று குமரகுருபர சுவாமிகள் இடம் ஆசி பெற்றனர்.